ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து லூஃபி வந்து அந்த மேயரை காப்பாற்றிருப்பாங்க, அதான் காட்டுவாங்க. லூஃபியை சுற்றி வந்து நாமி தூரம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பக்கி வந்து கையை விடுறான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ நாமே சொல்லுவா இங்கே இருக்க கிராண்ட் லைன் மேப்பும் ட்ரெஷரும் கிடச்சுன்னா இங்கேருந்து போயிடுவான், ஓகேவான்னு கேட்டோன்னா ஜோரோ ஓகேன்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த மேயர் வந்து இந்த சிட்டிக்காக நான் தான் போராடுவேன், யாரும் இடையில வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இந்த சிட்டியை நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்களே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து லூஃபி வந்து அந்த மேயர் ஒரு அடி அடிப்பான். அடிச்ச வகத்துக்கு அவன் வந்து அப்படியே உருண்டு போயிட்டு இருப்பான். இதை பக்கி பார்த்துட்டு இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி சொல்லுவான், நீ வந்து இடையில வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நாமே சொல்லுவான், இந்த மாதிரி பெரிய ஆளை அடிக்கக்கூடாதா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஜோரோ சொல்லுவான், இவன் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூஃபி சொல்லுவான், இவன் இடையில வந்துருந்தானா இவன் செத்து போயிடுவான் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. ஆமா அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லிட்டு இருப்பான். உடனே அப்படியே திருப்பி பக்கியை பார்த்துட்டு பெரிய முக்கக்காரா அப்படின்னு பக்கி கடுப்பாயிட்டு யாரை பத்திர பெரிய முக்கக்காரா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணணும்டா, பக்கி பாலை கொண்டு வாங்கடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். பக்கி பாலும் பக்கி கேனானும் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு அதை அட்டாக் பண்ண இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோரோ அதை பார்த்துட்டு டே லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பக்கி பாலை ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ கம் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுவான் லூஃபி. அதனால அந்த பக்கி பால் வந்து அப்படியே ரிட்டர்ன் போயிருமா. அதை பக்கி பார்த்துட்டு வாயை பழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜோரோ இதெல்லாம் இவனால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வந்து பக்கியை காட்டுவாங்க. பக்கியோட இடமே அடிச்சு நொறுக்கிடுவான் அந்த பக்கி பால்ல. இதை லூஃபி வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ நாமே கேட்பா, நீ மனுஷனாடா, அந்த சிங்கத்தை அடிக்கும் போதே நினைச்சேன் உனக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ லூஃபி சொல்லுவான், இல்ல நான் கம் பலூன்ற அட்டாக் தான் யூஸ் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நாமே வந்து இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பக்கியை காட்டுவாங்க. பக்கி ஒரு 2 பேரை வந்து முன்னாடி நிக்க வச்சு அந்த அட்டாக் வந்து டார்ஜ் பண்ணியிருப்பான். அப்ப நாமே சொல்லுவா, பைரட்னா இப்படிதான் இருப்பாங்க போல, அவங்க க்ரூமேட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமே சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி வந்து மோஜி எந்திரிப்பான். மோஜி எந்திரிக்கும் போது லூஃபி பார்த்துட்டு ஹைடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் நீயா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். பக்கி சண்டை போறத பார்த்துட்டு, கேப்டன் இவன் வந்து ஒரு லப்பர் மனுஷன், இவன் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கானா அப்படின்னு சொன்ன உடனே நாமே அவன் பார்ப்பான். ஆமா அப்படின்னு சொல்லி இழுத்து காமிச்சிருப்பான் லூஃபி. அப்படியே வந்து பக்கி சொல்லுவான், ஓ இவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கானா அதானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து மோஜியோட சிங்கத்தை வச்சுட்டு ஒருத்தன் டார்ச் பண்ணியிருப்பான். அவன் பேர் வந்து கபாஜி. இவன் சொல்லுவான், கேப்டன் நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் சிங்கத்தை விடுறான்னு சொல்லிட்டு மோஜி வந்து கத்திட்டு இருப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை தூக்கி போடுவான். அந்த சிங்கம் வந்து அப்படியே செத்த மாதிரியே கிடக்கும். அவன் போய் வந்து சிங்கத்தை எழுப்ப ட்ரை பண்ணுவான். எந்திரிக்கவே எந்திரிக்காது. கபாஜி அந்த சிங்கத்தை பார்த்து ஒரு மரதமா இருப்பான். அந்த சிங்கம் வந்து மோஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். அதை மோஜி பார்த்துட்டு என் சிங்கத்தையே பயமுத்திடான்னு அடிக்க போவானா. அப்போ வந்து கபாஜி வந்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதனால அவன் லூஃபி கிட்ட போவான். லூஃபியும் வந்து அப்படியே ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதனால வந்து அப்படியே வந்து மோஜி வந்து செவத்துல அடிச்சு அப்படியே படுத்துருவான். இது எல்லாத்தையும் பக்கி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. சிரிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நீயே பாத்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷோ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஜம்ப் பண்ணி அப்படியே வருவான். இதை லூஃபி பார்த்துட்டு டேய் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கபாஜி சொல்லுவான், அக்ரோபாட்டிக் ஸ்டோ வந்து ஸ்டார்ட் ஆக போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். அந்த கத்தியை பார்த்தோன்னா ஜோரோ வந்து நானும் சுவாசமா இருந்தேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பானா. அவன் ஜோரோ பார்த்துட்டு, ஓ ஜோரோவா நீனு, அப்ப நீ வந்து பைலட் இருந்துட்டேன்னா நான் உன்னை கொண்டுட்டு உன்னோட பெருமையெல்லாம் நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உனக்கு அடிபட்டிருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அக்ரோபாட்டிக் ஸ்மோக் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அது வந்து நெருப்பு வந்து அவன் மூஞ்சில விழுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அக்ரோபாட்டிக் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அது வந்து ஜோரோவோட அடிப்பட்ட இடத்துலயே திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு இதெல்லாம் சரியே இல்லடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அடிச்சு புண்ணா இருக்க இடத்துலயே வந்து திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. இது ஜோரோ பார்த்துட்டு அப்படியே கடுப்பாயிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். அவன் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அக்ரோபாட்டிக் ஸ்லேஷ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பானா. கபாஜி சொல்லுவான், பக்கி பைரட்டை நீங்களாம் வம்ப வச்சிருக்கவே கூடாதுடா, வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நாமி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரியே இல்லடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஜோரோ வந்து எந்திரிக்க முடியாம அப்படியே படுத்துட்டு இருப்பானா. இதெல்லாம் வந்து நாமி பார்த்துட்டு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருப்பான். அதை வந்து கபாஜி பார்த்துட்டு, அப்ப இவனை இதோட முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா. இதை ஜோரோ பார்த்துட்டு அட்டாக் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்ப லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிடாண்டி டாஜ் பண்ணாம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கபாஜி பார்த்து அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை லூஃபி கேட்டுட்டு, ஓ அப்படியா, இனிமேல் தான் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னோடனே லூஃபி வந்து சம மாசரா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கபாஜி பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிருவான். உனக்கு என்ன தண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கபாஜி கேட்பான், என்னடா எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் என்ன செஞ்சு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜோரோ சொல்லுவான், இந்த வேலையே வந்து பெஸ்ட் ஷார்ட் மேன தாண்டா நான் ஆவேன், அது வரைக்கும் நான் உயிரோட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓ அப்படியா, அப்ப நீ இன்னைக்கு என் கையில சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு கபாஜி சொல்லிட்டு இருப்பான். எதையும் காதுல வாங்காம நான் அவனை தோக்கடிக்க வரையும் நான் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோரோ. சரி ஓகேடா அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோரோ சரி வாடா வந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த சைடு நாமே காட்டுவாங்க, நான் அவங்க கூட சேர்ந்ததுக்கான ரீசனே வந்து ட்ரெஷரும் அந்த மேப்புக்காண்டி தான்டா,
நீங்க அதை எடுக்கிற மாதிரி தெரியல, நீங்க எப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்ப வந்து திருப்பி சொல்லுவான், நாமி நான் இங்க இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன், ஃபியூச்சர்ல வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவானா. லூஃபி வந்து சரி ஓகே ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா காமிச்சு அனுப்பிவிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து கபோஜிக்கும் ஜோரோக்கும் இன்னும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாரு அட்டாக் பண்ண வரேன்டா, இதான் என் ஃபைனல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பம்பர்ஸ் அனுப்பிடுவான். இதை வந்து ஜோரோ பார்த்துட்டு, ஓ இதுதான் உன்னோட பிக்கஸ்ட் அட்டாக்கா அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து நாமி காட்டுறாங்க. நாமி வந்து ஒரு 15 குகைக்குள்ள போற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளார போறோம், ஒரு வீட்டுக்குள்ளார. அப்படியே வந்து அந்த பொம்பரத்தை காட்டுறாங்க. அந்த பொம்பரத்தை எல்லாத்தையும் வந்து ஜோரோ வந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நல்லா தான் வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதான் என் ஃபைனல் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஏர்ல பறந்துட்டு ஜோரோ அட்டாக் பண்ண வருவான். ஜோரோ இதை பார்த்துட்டு சரி ஓகேடா அட்டாக் பண்ணிக்கிறேன், இந்த சான்ஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி வந்து பகி வந்து அவனை அட்டாக் பண்றதுக்காக வருவான். போன தாட்டி அட்டாக் பண்ணாம அட்டாக் பண்ணிடலான்ட்டு ஜூபி வந்து அந்த கையை பார்த்துட்டு அந்த கையில வந்து மிதிச்சு அப்படியே நசிக்கிட்டு இருப்பான். இதையும் ஜோரா பார்த்துருவான். அப்படியே வந்து மேலே வந்து பறந்து வந்துட்டு இருப்பான் கபோஜி, அவனோட அட்டாக்கே அப்படியே டார்ச் பண்ணி விட்டுருவான். அப்புறமேட்டு நாமியை கட்டுவாங்க. நாமி வந்து ஒரு விளக்கு எடுத்து அந்த குகைக்குள்ள போயிட்டு இருப்பா. போயிட்டு இருக்கும்போது அங்கே கோல்டுலாம் பார்த்துட்டு ஹை கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஒருத்தன் வந்துருவான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கானா அவனுக்கு எதுவும் தெளிவா தெரியாது. அந்த டைம் வந்து நாமி வந்து இல்ல தெரியாம வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மண்டி போடுவாளா. அப்போ ஒரு கட்டையை பார்த்துருவான். அந்த கட்டையை பார்த்தோம்னா இவன் வந்து நிலமா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடியா அடிச்சு படுக்க போட்டுருவா. படுக்க போட்டதுக்கு அப்புறம் அவன் கழுத்துல இருக்க செயினை பார்த்துட்டு இதுல நிறைய கீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான் ஒவ்வொன்னா. அப்புறமேட்டு அங்க இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுவான். அதுல வந்து கிராண்ட் லைனோட மேப் இருக்கும். இந்த மேப்புக்காக தானே இவ்வளவு நேரம் வந்து நான் அதை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நெக்ஸ்ட் சீன் அப்படியே லூஃபியை கட்டுவாங்க. லூஃபி வந்து ஜோரோ ஜோரோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அப்ப வந்து ஜோரோ வந்து எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பான். எந்திரிக்க முடியாம, ஓ உன்னால எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கப்போஜி கேட்டுட்டு இருப்பான். அப்படிலாம் இல்லடா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. ஏன்டா உனக்கு டயர்டா இருக்கு, நான் அடிச்சது உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல உன்னோட ஷோவை பார்த்து தான் வந்து எனக்கு டயர்டா இருக்கு, நீலாம் ஒரு ஷார்ட்ஸ்மேன்னே சொல்லிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, இப்ப பாடுறா என் ஃபைனல் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் வந்து ஜோரோ வந்து ஒனிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். இதுலயே வந்து அவன் படுத்துருவான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஜோரோ இதை ஜெயிச்சிருக்கானா. அதுக்கப்புறமேட்டு ஜோரோ வந்து என்னால முடியல லூஃபி, நான் தூங்க போறேன், நீயே எல்லாத்தையும் பாத்துக்க அப்படின்றவான். லூஃபி அதை பார்த்துட்டு சரி ஓகேடா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருவான். அந்த சைடு அப்படியே நாமியை காட்டுவாங்க. நாமி வந்து எல்லா ட்ரெஸ்ஸரையும் எடுத்துட்டு அப்படியே உட்காந்துருவா. அப்புறம் அப்படியே பாப்பாளா பார்க்கும்போது எல்லாருமே படுத்திருப்பாங்க. லூஃபி மட்டும் தான் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இன்னமும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். லூஃபி இங்கிட்ட வந்து பக்கி கூட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பானா. பக்கி வந்து இந்த தொப்பியை பார்த்தாலே எனக்கு வந்து அந்த ரெட் ஆர்ட்டோட ஞாபகம் தாண்டா வருது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இதை லூஃபி கேட்டுட்டு என்னது உனக்கு ரெட் ஆர்ட் தெரியுமா, சாங்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமாண்டா தெரியும்டா, அதுக்கு இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியா அப்ப சாங்ஸ் எங்க இருக்கான்னு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி இருப்பான். என்னால சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பக்கி. எல்லாத்தையும் லூஃபி கேட்டுட்டு லூஃபி சொல்லுவான், அப்ப நானே வந்து உன்னை அடிச்சு அதை வாங்கிக்கிறேன்டா ஆன்சரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியே அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, சரி வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் வந்து அந்த ரெட் ஹாட் சான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய எனிமிடா, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி வந்து சரி ஓகே அட்டாக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு கம் பிஸ்டன் சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுல இருந்து அவன் டார்ஜ் ஆயிடுவான். அப்புறமேட்டு கேப்டன் பக்கியும் வந்து சாப் சாப் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ண போவான். அதுக்குள்ள வந்து லூஃபி அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். திருப்பி வந்து பக்கி அந்த அட்டாக்கை யூஸ் பண்ண போவானா. அந்த டைம் வந்து லூஃபி வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுலேருந்து ரெண்டு பேருமே டார்ஜ் ஆயிடுவாங்க. ஆனா வந்து பக்கி வந்து அவன் கையை வெட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வந்து லூஃபி வந்து கம் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்துருவான். கிட்டக்க வந்துட்டு பின்னாடி இருக்க வீட்டுல போய் அடிச்சு அந்த வீடும் உடஞ்சு போயிடும். அவனும் வந்து அதுல இருந்து வெளில எழுந்து வந்துட்டு இருப்பான். வெளில எழுந்து வரும்போது இதெல்லாம் நாமே பார்த்துட்டு டேய் என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து பக்கி வந்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல வந்து லூஃபியோட மூஞ்சில வந்து கீறிடும். அதுவும் இல்லாம லூஃபியோட ஃபேவரட் தொப்பி சாங்ஸ் கொடுத்ததுலயே வந்து அதுவும் கீறிடுமா. அதை வந்து பக்கி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா உன் மூஞ்சில கீரல் வந்திருக்கா, என்னமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன், அந்த தொப்பிலே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு. லூஃபி வந்து கடுப்பாயிருவான். கடுப்பாயிட்டு என் தொப்பியே நீ அட்டாக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாமி இதை பாப்பா. பார்த்துட்டு அவனுக்கு அந்த தொப்பி ரொம்ப முக்கியம்னு சொன்னால அவன் உண்மையை இவ்வளவு கோபமா இருக்கானா, இந்த தொப்பிக்காக தான் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கானா இப்ப அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த தொப்பி எனக்கு எவ்வளவு தெரியுமா முக்கியம், இதை யார் தெரியுமா எனக்கு கொடுத்தா அப்படின்னு. சாங்ஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவானா. லூஃபி என்னது சாங்ஸ் கொடுத்தானா, அப்ப நான் அந்த தொப்பியை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, அவன் எனக்கு எனிமிடா அப்படின்னு சொல்லி அந்த தொப்பியை வந்து அப்படியே குத்தி கிழிக்க போயிடுவான். அதை வந்து லூஃபி வந்து கத்திட்டு இருப்பான் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து லூஃபிக்கு வந்து சாங்ஸோட ஞாபகம் வரும். சாங்ஸ் வந்து அவனுக்காக வந்து ஒரு கையை இழந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறமேட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த தொப்பியை பத்திரமா வச்சுக்க, ஒரு கேப்டன் ஆயிட்டு நீ வந்து என்னை மீட் பண்ணு, மீட் பண்ணும்போது இந்த தொப்பி எனக்கு திருப்பி கொடு, அப்ப நான் வந்து வாங்கிக்கிறேன், ஆனா இது என்னோட ஃபேவரட் தொப்பி, பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொன்ன எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அப்படியா வந்து லூஃபி வந்து படுத்திருப்பான். அப்ப நாமி இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமேட்டு பக்கி வந்து அதை பார்த்து சிரிச்சிருப்பான் அந்த தொப்பியை. அந்த தொப்பியை குடுறா என்கிட்ட அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திட்டு இருப்பான். பக்கி வந்து அந்த தொப்பியை கீழே போட்டு இப்ப பாரு இந்த தொப்பியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப லூஃபி கேட்பான் சாங்ஸ் வந்து உனக்கு தெரியும் தானே சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லும் போது
அப்ப பக்கி சொல்லுவான், சாங்ஸ் தாண்டா என்னோட எனிமியே, அவனால தாண்டா எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை போட்டு மிதிப்பானா. அதை லூஃபி பார்த்துட்டு செம கடுப்பாயிருவான். டே அந்த தொப்பில இருந்து காலர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ண ஓடி வந்து ஒரு எத்து தான் எத்துவான். இதுலயே வந்து பக்கி வந்து பறந்து போயிருவான், பறந்து போய் தெரிச்சிருவான். பக்கி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து லூஃபி அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் வாயை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். உனக்கு சாங்ஸை பத்தி என்னடா தெரியும், நீ வந்து சாங்ஸை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கி வந்து லூஃபியை தள்ளி விட்டு சாங்ஸை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.